மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பொழியவில்லை. இருப்பினும் அவ்வப்போது மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையை வரவேற்று கொண்டாடும் விதமாக கூடலூர் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி சேற்றில் இறங்கி மட் ஃபுட்பால் மற்றும் மட் ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்றனர். இந்த வகை சேற்றில் விளையாடப்படும் போட்டிகள் கூடலூரை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மிக பிரபலமாகும். அங்கு மாவட்ட நிர்வாகமே இந்த வகை போட்டிகளை இளைஞர்கள் மத்தியில் நடத்தி வருகின்றது. தமிழக கேரள எல்லையில் உள்ள தமிழக இளைஞர்கள் கேரளா சென்று சேற்றில் விளையாடப்படும் மட் ஃபுட்பால் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். அப்படி கேரளாவில் மட்டுமே பிரபலமாக இருந்த மட் ஃபுட்பால் போட்டி கடந்த சில வருடங்களாக கூடலூர் பகுதியில் பிரபலமடைந்து வருகின்றது. தாளூர் பகுதியில் செயல்படும் நீலகிரி கலை அறிவியல் கல்லூரி இந்த போட்டியை ஆண்டுதோறும் தவறாமல் நடத்தி வருகின்றது. கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மட் ஃபுட்பால் போட்டியும் மாணவிகளுக்கு இடையே மட் ஹேண்ட்பால் போட்டியும் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான போட்டிகள் நடைபெற்றது. மட் ஃபுட்பால் போட்டியில் மொத்தம் 11 அணிகள் பங்கேற்றன. இதில் கல்லூரி மாணவர்கள் சேற்றில் இறங்கி விறுவிறுப்பாக விளையாடினார்கள். சேற்றில் பந்தை கடத்திச் சென்று கோல் அடிப்பது மிகவும் சிரமம் என்றாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் தங்களது முழு பலத்தையும் பயன்படுத்தி விளையாடினர். இடையிடையே மழை பெய்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் போட்டி நடத்தப்பட்டது. மறுபுறம் கல்லூரி மாணவர்களுக்கு சற்றும் சளைக்காமல் சேற்றில் இறங்கி மட் ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்றனர். மொத்தம் 10 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாணவிகள் கோல் மழை பொழிந்தனர். போட்டிகளில் பங்கேற்று விளையாடியவர்களுக்கு பல நேரம் சேற்று நீர் கண் மற்றும் வாய்க்குள் சென்றது. இருப்பினும் அவற்றையெல்லாம் கடந்து மாணவிகள் சிறப்பாக விளையாடினர். Great fight. DCAB compete. Stand. Because மட் ஃபுட்பால் போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் கூறுகையில், இங்கே வந்து மட் ஃபுட்பால் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் மான்சூன் பீரியடில் எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருப்பாங்க, வெளியே வந்து விளையாட மாட்டாங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே காலேஜில் மட் ஃபுட்பால் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. ஒரு 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்டர் காலேஜில் தான் நடத்துகிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ் தனியாக இருக்குது. கேர்ள்ஸ்க்கு வந்து ஹேண்ட்பால், பாய்ஸ்க்கு வந்து மட் ஃபுட்பால். இது வந்து மட் ஃபுட்பால் மாதிரி ஈஸியானது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், மைண்டு வேணும் இது விளையாடுறதுக்கு. நார்மல் ஃபுட்பாலில் பெனால்ட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இங்கே அவ்வளோ கஷ்டம் மட் ஃபுட்பாலில் பெனால்ட்டி எடுக்கிறது. அதே மாதிரி நீலகிரி எல்லா காலேஜ்லையும் இந்த மாதிரி மட் ஃபுட்பால் நடத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ், ட்ரக்கில் அடிக்ட் ஆகிருக்கவங்களுக்கு வெளியே வரதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா காலேஜ்லையும் இது நடத்தணும்னு நினைக்கிறேன். மட் ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்று விளையாடிய மாணவிகள் கூறுகையில், 2026ல நம்மளுக்கு வந்துட்டு மட் ஹேண்ட்பால் வச்சிருக்காங்க. இந்த மன்சூனில் நம்ம வேறு எதுவுமே விளையாட முடியாதனால இந்த மாதிரி ஜாலியாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. இது விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மண்ணில் இறங்கி விளையாடுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாரும் ஈஸியாக ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. நம்ம நீலகிரி காலேஜ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வரனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கூட எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஃபார்மாக விளையாண்டுருக்காங்க.
தேங்க்ஸ். என்ன ரிஸ்க் இருக்குமா அந்த கேம்ல? உள்ள எப்படி விளையாடும் எப்படி இருக்கும்? உள்ள மண்ணில் விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் கால் உள்ள போயிட்டு வெளியே வராது. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து உள்ள போய் விளாண்டு மறுபடியும் வரும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தண்ணியெல்லாம் தெரியும் சேர்லாம் போடுமா? சேர்ல நான் இப்பதான் உளுந்து வச்சுட்டு வரேன். நல்லா தான் இருக்கும். ஃபுல்லா நினைச்சிட்டு தான் வெளியே வருவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மன்சூன்ல புதுசா இந்த மாதிரி கொண்டு வரும்போது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் இன்னும் வரவங்களும் இன்னும் நல்லா இதா வருவாங்க. இந்த காலேஜ்ல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும்.